கத்தார்லேருந்து சைனாக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ வீசாலாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீசா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அண்ட் ஹோட்டல் புக்கிங் கண்டிப்பாக இருக்கணும். நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து ஷென்சன் ஏர்லைன்ஸில் புக் பண்ணோம். நாங்கள் போனது பீஜிங். ஸோ ஷென்சன் ஏர்லைன்ஸ்லேயே போக வர டிக்கெட் தோஹாலேருந்து புக் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஹோட்டல் புக்கிங்க்கு நாங்கள் trip.com யூஸ் பண்ணோம். இதில் ஹோட்டல் புக்கிங் மட்டும் இல்லாமல் நீங்கள் பீஜிங்லேயோ இல்லை சைனாவில் எந்த பிளேஸ் விசிட் பண்ணுறீங்களோ அங்கே என்ட்ரி டிக்கெட்ஸ்க்கு கூட இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைனா விசா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதோட டைமென்ஷன் என்னன்றதையும் இந்த ரீல்ல நான் ஷேர் பண்றேன். சைனா விசா ஃபார் இந்தியன்ஸ் ஃப்ரம் கத்தார் அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணா இந்த வெப்சைட் இருக்கும். qa.chinaembassy.gov.cn. இதுல செகண்ட் ஆப்ஷனா அப்ளை ஃபார் ஆர்டினரி விசா அப்படி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது இன்னொரு பேஜ் போகும். அதுல அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்ன, டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். ஸோ அதுல ஃபில் அவுட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு consular.mfa.gov.cn அப்படின்ற ஒரு வெப்சைட் லிங்க் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணி நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல கைடன்ஸ் ஆன் விசா அப்ளிகேஷன், ஸ்டார்ட் மை அப்ளிகேஷன் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் கைடன்ஸ் ஆன் விசா அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா நீங்கள் எங்கிருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஸோ ஏஷியாவில் கத்தாரில் தோஹா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறதை நான் ஃபோனில் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட் நீங்கள் லேப்டாப்பில் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதில் லிஸ்ட் ஆஃப் விசா டைப்ஸில் டூரிசம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் தோ வி ஆர் அ ஃபேமிலி, எங்களுக்கு இண்டிவிஜுவல் டூரிஸ்ட் விசா தான் வரும். ஸோ எங்கள் 3 பேருக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்ற செக்லிஸ்ட் இருக்கும். ஸோ பாஸ்போர்ட் வேணும். இதில் ஃபோட்டோ ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஹேண்ட் காப்பி கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் கத்தார் ரெசிடென்ட்டா இருந்தா உங்களோட வேலிட் QID காப்பியும் அப்லோட் பண்ணணும். அது போக உங்களோட ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் அண்ட் ஹோட்டல் ரிசர்வேஷன் ரெண்டுமே வேணும். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, இன்விடேஷன் லெட்டர் இஷ்யூட் பை ரெலவென்ட் என்டிட்டி, அதாவது டிராவல் ஏஜென்சிஸ். குரூப்ல போறீங்க அப்படின்னா டிராவல் ஏஜென்சிஸோட இன்விடேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க இப்படி ஃபேமிலியாவோ இல்ல இண்டிவிஜுவலாவோ போறீங்க அப்படின்னா உங்களோட ஹோட்டல் புக்கிங் கன்ஃபர்மேஷன் இருந்தாலே போதும். அண்ட் தென் நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்ப இது எல்லா டீடைல்ஸும் நீங்க கொடுக்கணும். ஈவன் உங்களோட அம்மா அப்பா டீடைல்ஸ் முதற்கொண்டு அதுல கேட்கறாங்க. ஸோ அதெல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் பிரிலிமினரி ரிவ்யூக்கு போகும். ஸோ 2-3 டேஸ் நீங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அடிக்கடி ஆன்லைன்ல ட்ராக் மை அப்ளிகேஷன்ல செக் பண்ணுங்க. ஒன்ஸ் அந்த ரிவ்யூ பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் யுவர் பாஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. டைரக்டா இங்க சைனா எம்பசிக்கு நீங்க போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிடலாம். அண்ட் தென் எப்போ கலெக்ட் பண்ணணும்னு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்த டேட் நீங்க போயிட்டு பேமெண்ட் பண்ணி நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட பாஸ்போர்ட். அண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் மை அப்ளிகேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி போனீங்கன்னா எந்த கண்ட்ரி எந்த சிட்டின்னு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை சைன் இன் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ உங்களோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி சைன் இன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் யூ வில் ஹேவ் கைட்லைன்ஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. எம்பசி லொகேஷனுக்கு என்னை ஃபாலோ பண்ணுங்க. எம்பசி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு லொகேஷன் சென்ட் பண்றேன்.